بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இத்திகாஃப லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செய்திலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு ஊர்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் இருக்கும் என்றால் அது மஸ்ஜித் என்று சொன்னார்கள்.
ஒரு ஊர்ல அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்துற, கோபத்தை ஏற்படுத்துற இடம் ஒன்று இருக்கும் என்றால் அது கடை பஜார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடை பஜாருக்கு போற நேரம் ஒரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன துஆ? 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த துஆவை பஜாருக்கு போற நேரம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு போவார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். இந்த வார்த்தை ஏன் அந்த இடத்தில் சொல்ல வேண்டும்? 4ஆம் கலிமாவில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? அந்த கலிமாவிலே வரக்கூடிய வார்த்தைகள் ஏகத்துவமிக்க அல்லாஹ் ஒருத்தனை அங்கே நினைவுபடுத்தப்படுகிறது. பஜாருக்கு போற நேரம் பஜாரிலே இருக்கக்கூடிய மோகம், பஜாரிலே இருக்கக்கூடிய இன்பம், பஜாரிலே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் உன்னுடைய உள்ளத்திலே குடியேறாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை, அல்லாஹ்வுடைய தனிமையை உன் உள்ளத்திலே நீ பதிவேற்றிக் கொள் என்பதற்காக வேண்டித்தான் அந்த துஆக்களை ஓதுகிற பொழுது உண்ட 10 லட்சம் நன்மையை அல்லாஹ் தஆலா உனக்கு வழங்குகிறான். இன்னொரு ஹதீஸில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுவாங்களோ அவருக்கு என்ன நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தத்தில் கலந்து கொண்டு புறமுதுகு காட்டி ஓடுறது இருக்குதானே, இது மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல்தான் அல்லாஹ்வுடைய பாதையில வைத்து புறமுதுகு காட்டி ஓடுறது. அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த கலிமாவை யாரு ஓதுவாங்களோ இவரு அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே பஜாரி அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது, விருப்பமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கு. அதுல மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபா, இது இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா வ ஹுதல் லில் ஆலமீன், பூமியிலேயே அமைக்கப்பட்ட இடங்களில் முதலாவது இடமாக அல்லாஹ் அந்த கஅபாவை ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த இடத்திலே தொழக்கூடிய தொழுகைக்கு 1 லட்சம் நன்மை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, அது கஅபாவுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே தொழக்கூடிய தொழுகையாளிக்கு 50,000 நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துள்ள இடம்தான் இன்று எங்களுடைய வாய்களிலிருந்து அதிகமாக புலம்பக்கூடிய, பேசக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய
மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இந்த 3 பள்ளிவாசல்களும் தான் இந்த உலகத்திலே சிறந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களோட ஊர்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டி முடித்துவிட்டு காபாவுடைய நிர்வாகியாக இருக்கிறார்கள், காபாவை பராமரிக்கிறார்கள். அந்த கட்டத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 3 துஆக்களை செய்தார்கள். 3 துஆக்கள். رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. என்னது? ஒரு நிர்வாகிட்ட, ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிட்ட இருக்கக்கூடிய சிபத்து என்ன? ஒரு பள்ளியை பராமரிக்க வாரவருக்கு அவரை முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை காபாவை நிர்வகித்த நிர்வாகியான இப்ராஹிம் நபி அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். நிர்வாகத்தின் பொறுப்பு பள்ளிக்கு நிர்வாக தெரிவு ஒன்று நடக்கிறதாக இருந்தா என்ன செய்யணும்? ட்ரஸ்டி போர்டுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாரையும் எடுத்து போறதா? கண்டவன் நின்றவன் எல்லாரும் வாரா? அதுக்கும் ஒரு தகமை இருக்கு, அதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. உண்ட வீட்டுக்கு வேலைக்கு தேர்றதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷனை பார்க்கிறா. உண்ட கடைக்கு ஒரு வேலைக்கு செய்யறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை பார்க்கிறா. உண்ட ஃபேக்டரிக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை பார்க்கிறா. உண்ட ஆபீஸுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை பார்க்கிறா. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனை பார்க்கிறோம்? என்ன குவாலிஃபிகேஷனை பார்க்கிறோம்? அவர்கிட்ட கொஞ்சம் சல்லி இருந்துட்டா, இல்லாட்டி ஊர்ல ஒரு பெரிய சண்டியனா இருந்துட்டாருந்தா அவர் அரெஸ்டி. அல்லாஹ் சொல்லக்கூடிய தகமை என்ன? இன்னமா يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. என்னது? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித நிர்வகிக்கிறதுக்கு வாரவரு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் ஒன்னாவது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவன் ஒரு ஈமான்தாரியா இருக்கான். அவர் உண்மையான ஒரு மூமினாக, மறுமையை நம்பினவனாக, மௌத்தை நம்பினவனாக, கபரை நம்பினவனாக, ஸிராத்தை நம்பினவனாக, நரகத்தை நம்பினவனாக, சுவர்க்கத்தை நம்பினவனாக இருக்கிற ஒருத்தன்தான் இந்த இடத்துக்கு தலைமை தாங்க வரணும். உள்ளத்தில் ஈமான் இல்ல, உள்ளத்தில் அல்லாஹ்ட பயம் இல்ல, உள்ளத்தில் அல்லாஹ்ட சிந்தனை இல்ல, பேசுறதெல்லாம் பொய், எல்லா நடிப்பு, எல்லா நாடகம், ரவுடித்தனம், சண்டித்தனம், ஹராம், எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு நீ எப்படி பள்ளிக்கு வர? நீ எப்படி பள்ளியை பிடிக்க வருவா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, பள்ளிய நிர்வகிக்க வாரவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் என்று சொன்னா, அவன் நீதமானவனா இருக்கணும். நீதத்துக்கு வரைவிலக்கணம் சொல்ற நேரம் நீதமானவன் என்றால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா?
சின்ன பாவம் கூட அவனோட வாழ்க்கையில் இருக்கப்படா. என்னது சின்ன பாவம்? குறைஞ்சது இந்த தாடி இல்லாதவனும் வரப்படாது, சிகரெட் அடிக்கிறவனும் வரப்படாது, பேச்சில நாகரிகம் இல்லாதவனும் வரக்கூடாது, ஹராமான சம்பாத்தியத்தில் இருக்கிறான், ஒழுக்கம் தெரியாது, அதபு தெரியாது, இவங்களெல்லாம் வரப்படா. இவங்கெல்லாம் வரக்கூடா. வரணும் ஈமான்தாரி, வரணும் அல்லாஹ்க்கு பயந்தவன், வரணும் அல்லாஹ் பத்தி பேசுறவன், வரணும் அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவன், வரணும் தஹஜ்ஜுதுல எழும்பி அழக்கூடியவன், சமூகத்துக்கும் ஊருக்கும் துஆ செய்கிறவன் வரணும். இப்ராஹிம் நபி ரப்பனா ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, முதலாவது பொறுப்படுத்த உடனே கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ்வே இந்த ஊரை பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கி தந்திரு. ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, அல்லாஹ்வே இந்த ஊர்ல எந்த அச்சமும் இருக்கப்படா, எந்த பயமும் இருக்கப்படா, எந்த தடமாற்றமும் இருக்கப்படா, எந்த நேரத்தில் போனாலும் பயம் இல்லாம போகணும். பாதுகாப்பான ஒரு ஊர். நிர்வாகத்துக்கு வார உங்களோட கையில இந்த ஊருடைய பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. பள்ளியை மட்டும் பாதுகாக்க வரல, பள்ளியை மட்டும் பொறுப்பெடுக்க வரல, நிர்வாகத்துக்கு வாரவங்க இந்த ஊருடைய பொறுப்பை தலையில சுமக்கணும். ஊருடைய பொறுப்பு சொல்ற நேரம் இந்த ஊர்ல எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள், இந்த ஊர்ல எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், இந்த ஊர்ல எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், இந்த ஊர்ல எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், இந்த ஊர்ல எத்தனை அனாதைகள் இருக்கிறார்கள், இந்த ஊர்ல எத்தனையோ வறுமையான மாணவர்கள் படிக்கிறார்கள், எத்தனையோ மாணவர்கள் வசதி இல்லாமல் படிப்பு இல்லாமல் தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தலையில சுமத்தணும். விளங்குதா? சும்மா பேருக்கு லெவலுக்கு லெவலுக்கு லேபலுக்கு அப்படியெல்லாம் வரல ட்ரஸ்டி. அது ட்ரஸ்டி இல்ல, அது படம் காட்ட வந்த ஷோ. அது ஷோ காட்ட வந்து ஷோ நீ ஊருக்கு காட்டலாம், ஷோ உன்ன குடும்பத்துக்கு காட்டலாம், ஷோ உன்ன உறவுக்கு காட்டலாம். அங்க போனா ஒரு ஷோவும் சரி வராது, புடிச்சு நரகத்துல தள்ளுறதுதான். நீதம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. 3 துஆ கேட்டாங்க, 3 துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்களுக்கும் இந்த 3 பொறுப்பு இருக்கு. ஒன்று ஊருடைய பாதுகாக்கிற பொறுப்பு. ஊர்ல எவன் குடிக்கிறான், எவன் குடி வைக்கிறான், ஊர்ல என்ன அனாச்சாரம் நடக்குது, ஊர்ல என்ன பாவம் நடக்குது, ஊர்ல எங்க விபச்சாரம் நடக்குது, ஊர்ல எங்க வட்டிக்கு கொடுக்கிறான், ஊர்ல என்ன செய்யறான் என்பதெல்லாம் பார்க்கணும் நிர்வாகி. நமக்கு என்ன தேவையில்லாத வேலை. நாம நிர்வாகத்துக்கு வந்தோம், பள்ளியை பார்த்தோம், சம்பளத்தை கொடுத்தோம், மோதினை பார்த்தோம், ஹசரத்தை பார்த்தோம், விஷயம் முடிஞ்சு. அப்படிப்பட்டவன் வரப்படாது. வரணும் ஊரை பொறுப்பெடுக்கிறவன், ஊருடைய தலைமத்துவத்தை பொறுப்பெடுக்கிறவன், ஊரை தன்னுடைய கையிலே கண்ட்ரோல் பண்றவன், இவன் தான் வரணும். துஆ கேளுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு பாதுகாப்பு தந்திரு, இந்த ஊர்ல எந்த அனாச்சாரமும் நடக்கப்படாது, இந்த ஊர்ல எந்த பாவமான காரியங்களும் நடக்கப்படாது, ஒரு அச்சமற்ற ஒரு ஊராக முதலாவது இந்த ஊரை ஆக்கி தந்திரு ரப்பே. இரண்டாவது கேட்டாங்க, ஒரு சுகாஹிலகு மினஸ் ஸமராத், ஒரு சுகாஹிலகு மினஸ் ஸமராத். அல்லாஹ்வே இந்த ஊர்ல வாழக்கூடிய எல்லாருக்கும் பொருளாதாரத்தில் பரக்கத்தை செய். பொருளாதாரத்தை மேம்படுத்துற
திட்டங்கள் செயல்கள் யார உள்ளத்துல இருக்கோ அவங்க வாங்கோ. நீங்க மட்டும் உங்களோட வயிற்ற பார்த்துட்டு, உங்களோட வீட்டை பார்த்துட்டு, உங்களோட ஃபேமிலியை பார்த்துட்டு, உங்களோட குடும்பத்தை பார்த்துட்டு மட்டும் இருக்கிற திருஷ்டி வரவானா. ஊரை பார்க்கிற திருஷ்டி வாங்கோ. ஊர்ல இருக்கிற ஏழைய பார்க்கிற திருஷ்டி வாங்கோ. ஊர்ல இருக்கிற வறுமையான மாணவனை பார்க்கிற திருஷ்டி வாங்கோ. ஊர்ல இருக்கிற தொழில் இல்லாதவனை அவனை எப்படி டெவலப் பண்ற என்ற சிந்தனை உள்ள திருஷ்டி வாங்கோ. ஒரு சுகாஹிலஹு மினஸ் ஸமராத். ரெண்டு. ஒன்னாவது என்ன? ஊருடைய பாதுகாப்பு. ரெண்டு என்ன? பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற திருஷ்டி. மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது துஆ கேட்டார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி. ஊர்ல பாருங்க எத்தனை பிள்ளைகள், டேலண்டான பிள்ளைகள் இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் முன்னேறக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. பின்னிக்கு பெக்கு ஆக்கள் இல்லை, புஷ் பண்ண ஆள் இல்ல, கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. அதனால அவன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போகுது. டேலண்டான பிள்ளைகள், நல்ல குவாலிஃபிகேஷன் ஆன பிள்ளைகள், நல்ல அறிவுள்ள பிள்ளைகள், நல்ல விளப்பமான பிள்ளைகள், ஒவ்வொரு துறையிலையும் முன்னேறக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பது, அவர்களை முன்னேற்றுவது நிர்வாகத்துடைய பொறுப்பு. புதிய நிர்வாகம் வந்தா அவங்கள்ட்ட கேட்கணும், உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்கு? 3 வருஷத்துக்கு நீங்க இந்த பள்ளியை பொறுப்பெடுக்க போறீங்க, 3 வருஷத்துக்கு இந்த ஊருடைய பொறுப்பை நீங்க சுமக்க போறீங்க, என்ன திட்டத்தோட வாரீங்க? உங்களோட திட்டத்தை முன்வைங்கோ. ஒரு திட்டமும் இல்லாம வந்து வேலை இல்லை. அது எல்லாரும் செய்யணும். லைட்டை போடுறதுக்கு, பேனை போடுறதுக்கு, சம்பளத்தை கொடுக்கறதுக்கு, அது எல்லாரும் செய்யணும். பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு வார உன்னிடத்தில் இருக்கக்கூடிய திட்டம் என்ன? இந்த ஊரை என்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே நான் எப்படி வச்சுக்கொள்வேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்க்கு வழிபடுங்கோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கோ. அடுத்தது என்ன? நிர்வாகத்துக்கு வழிபடுங்கோ என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கு நீங்க வழிபடுங்கோ என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நிர்வாகம் என்று சொன்னா யாரு? எதை வச்சு அவங்க நிர்வாகம் செய்யணும்? எல்லாம் மஸ்ஜித மையமாக வச்சுதான் நிர்வாகம் செய்யணும். மஸ்ஜித மையமாக வச்சுதான் நிர்வாகம் செய்யணும். இதுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஒத்துழைப்பும் அந்த நிர்வாகத்துக்கு தேவை. நீங்க போட்டாச்சு, பொறுப்பை கொடுத்தாச்சு, இனி 3 வருஷத்துக்கு அவங்க என்னத்தை செஞ்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சும்மா கணக்கெடுக்காம இருக்கிறது பாவம். அப்படி நீங்க கணக்கெடுக்காம இருந்தீங்கண்டா உங்களுக்கு பாவம். அதனால உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்கள் ஊரவங்களோட மசூரா பண்ணிக்கொள்ளணும். தனிப்பட்ட முறையில தந்தை இஷ்டத்தின் பிரகாரம் எந்த முடிவும் எடுக்கிறல்ல. ஒரு மஹல்லாவ, உங்கள மஹல்லாவில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பொறுப்பை தந்திருக்கிறேன்னு சொன்னா அந்த மஹல்லா வாசிகள் எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரு நேரத்துக்கு, ஒரு மாசத்துல ஒருக்கா மசூரா வைங்கோ. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கேளுங்கோ. எத்தனை கருத்துக்கள் காலத்துக்கு இருக்கு. படிச்ச மட்டும் இருக்கு, அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல முன்னோர், அதாவது அறிவுல திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க, உலமாக்கள் இருப்பாங்க.
எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போகும். அதுக்கு பள்ளியில முதலாவது நிர்வாகத்துக்கு வாரவங்க செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் தீன், ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் எப்படி இந்த ஊரை கட்டி எழுப்புற? ஆன்மீகம் சின்ன பிள்ளையிலிருந்து கொண்டு வரணும். தீன, மார்க்கத்தை, அதப, ஒழுக்கத்தை சின்னத்திலிருந்து கொண்டு வரணும். அதுதான் மக்தபுகள். 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கால 5 வருஷத்துடைய ஒரு மக்தப ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய அறிவை, குர்ஆனுடைய விளக்கத்தை, ஹதீஸுடைய விளக்கத்தை, அகீதாவுடைய விளக்கத்தை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த ஊர்ல சின்ன பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு வரலையோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைய விரட்டுற வேலை வச்சுக்கொள்ள வேணாம். சில இடங்கள்ல முன்சப்புக்கு பிள்ளைகள் வந்தா விரட்டி விட்டாச்சு. அவனை விரட்டி விட்டா எல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒண்ட சந்ததியில இருந்து காபிர உருவாக்குறான். சின்ன பிள்ளைகளை விரட்டுல சின்ன பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கோ. எந்த மஸ்ஜிதுல சின்ன பிள்ளைகள் வரலையோ அவங்களோட ஃபேமிலியில இருந்து குலப்படிக்காரன் உருவாகிறான், காபிர்கள் உருவாகிறார்கள், அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் உருவாகிறார்கள். அதனால முதலாவது ஆன்மீகத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது நிர்வாகத்திலே பொறுப்பு. ஒரு மதரசாவை, ஒரு பாடசாலையை கண்காணிக்கிறது நிர்வாகத்துடைய பொறுப்பு. இரண்டாவது, ஊர்ல ஒழுக்கத்தை எப்படி நிலைநாட்டுறது? வாலிபர்களுக்கு மத்தியில் எப்படி ஒழுக்கம், வாலிபர்களுக்கு மத்தியில் எப்படியான ஆதாபுகள், இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. மஸ்ஜிதில் இருந்து கொண்டு வரும். மூணாவது, சகவாழ்வு. நாங்க மட்டும் துண்டுகிட்டு குடிச்சிட்டு எங்கட முஸ்லிம்களை மட்டும் பார்த்துக்கிட்டு எங்கட ஊரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறல்ல. இன்னைக்கு வந்த பிரச்சனைக்கு காரணமே அதுதான். எங்களுக்குள்ளதான் இஸ்லாம், எங்களுக்குள்ளதான் மார்க்கம், எங்களுக்குள்ளதான் கொடுக்கல் வாங்கல். இப்படி ஒன்று நடந்ததால்தான் இன்று நாங்கள் அந்நியர்கள் வாழக்கூடிய இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். 180% 90% அந்நியர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 10% நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சகவாழ்வோடு வாழ்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட கூட்டாளித்தனம் அந்நியர்களோடு இருக்கு? பேசுங்கோ, கொண்டு வாங்கோ, நிகழ்ச்சிகளை நடத்துங்கோ, அந்நியர்களை கொண்டு வாங்கோ. மஸ்ஜித் என்னென்னத்தை விளங்கப்படுத்துங்கோ, குர்ஆன் என்னென்னத்தை விளங்கப்படுத்துங்கோ, தொழுகண்டா என்னத்தை விளங்கப்படுத்துங்கோ, உதுவெடுக்கிறத விளங்கப்படுத்துங்கோ. இஸ்லாத்தை பற்றிய ஒரு அறிவை, தெளிவை அந்நியர்களுக்கு கொடுங்க. இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. சகவாழ்வு. மூணாவது, ஒற்றுமை. ஒரு ஊர்ல ஒற்றுமை இல்லைண்டா வேலை இல்லை. எல்லாரும் நிர்வாகத்துக்கு ஒற்றுமையாக, நிர்வாகம் ஒரு நீங்க எல்லாம் சேர்ந்துதான் முடிவெடுத்து அவங்களோட தலையில பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க. பொறுப்பை கொடுத்ததுக்கு பின்னால அவங்க சில விஷயங்களை உங்களுக்கு முன்னிலையில முன்வைக்கிற நேரம் அதை எடுத்து நடக்கிறது உங்களோட பொறுப்பு. ஒற்றுமைப்படணும். இது ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறேன்னு சொன்னா எனக்கு தந்த டைம் போதாது. சுருக்கமா சில விஷயங்களை சொல்லிட்டு வார். அப்ப ஆன்மீகத்தில முக்கியத்துவம் கொடுங்க, ஒழுக்கத்தில முக்கியத்துவம் கொடுங்க, சகவாழ்வுடைய விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுங்க, ஒற்றுமையாக இருக்கிற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. சுகாதார விஷயம், சுகாதாரத்தை பத்தி, சுத்தத்தை பத்தி எந்த மார்க்கம் பேசுது? எங்கட இஸ்லாத்துல பேசின மாதிரி வேற எந்த மார்க்கத்தில் அது பேசப்பட்டிருக்கா?
ஒழுக்கத்தை சுத்தத்தை பேசுறது எங்கட மார்க்கம். இன்றைக்கு எவனோ ஒழுக்கத்தை பத்தி சொல்லித்தரான், சுத்தத்தை பத்தி சொல்லித்தரான். சுத்தமாக இருக்க வேண்டிய மஸ்ஜிது, சுகாதாரத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய மஸ்ஜிது இன்றைக்கு அபிஞ்சு கிடக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒத்துழைப்பு இல்லை. அங்கால இருக்கிற PH மாதிரிலாம் வந்துட்டு ஃபைன் அடிச்சுட்டு போறோம் பள்ளிக்கு. எங்க போயிட்டு அப்ப சுகாதாரம் பாருங்க. வெள்ளம் வந்தா அதிகமாக இந்த ஏரியா பாதிக்கப்படுகிறது. இது இப்படியே இருக்கிறதா? வெள்ளம் வார வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளம் வார, அதுக்கு பிறகு என்னது மக்கள் எல்லாம் குடியேறது, அங்க இங்க போறது, ஒரு 10-15 நாளைக்கு ஊரை விட்டு போறது, இது இப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதானா? இதுக்கு என்ன திட்டம்? வெள்ளம் வராம இருக்கிறதுக்குரிய திட்டம் என்ன? நிர்வாகம் எடுங்க தலைக்கு, எடுங்க தலைக்கு பொறுப்பு. சும்மா பள்ளியை மட்டும் பிடிச்சு கொண்டு போறது வரல. ஒழுங்கான தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள, சுத்தம் உள்ள, சுகாதாரம் உள்ள, ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டணும். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. என்னது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஈமானோட தக்வாவோட வாழக்கூடிய மக்கள் இருந்தால் லவதஹனா அலைஹிம் பரக்காத்து மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்காத்துகளை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படியான பரக்கத்துகளை எடுக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது யார பொறுப்புங்க? நிர்வாகத்துடைய பொறுப்பு. பொருளாதாரம் நாலாந்தம் பிச்சைக்கார ஆக்குறல்ல, நாலாந்தம் சதக்காக வாங்குறவங்களை உருவாக்குறல்ல, ஜகாத்துகள் வாங்குறவங்களை உருவாக்குறல்ல, ஜகாத்து கொடுக்கிறவங்களை உருவாக்குற ஒரு சமுதாயமாக, சதக்காக்கள் கொடுக்கிற ஒரு சமுதாயமாக உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம் என்பது நிர்வாகத்துடைய பொறுப்பு. இதெல்லாம் சாதிக்கிறேன்டா என்ன செய்யும்? இதெல்லாம் சாதிக்கிறேன்டா முதலாவது ஊர் மக்கள் துவா அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாவே எங்கட மகளாக்கி நிர்வாக தெரிவிக்கி இத சரியான முறையில இது சண்டை பிடிச்சு கொண்டு விட்டு கொண்டு பறிச்சு கொண்டு எடுக்கிற பொறுப்பு இல்லை. இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்னு சொல்றது ரஹ்மத் இறங்குற இடம். சில இடங்கள்ல நிர்வாக தெரிவு வார நேரம் சண்டை கொலை நடந்திருக்கு. பாப்பா பள்ளிக்குள்ள கொலை நடந்திருக்கிற நிர்வாக பொறுப்பு எடுக்கிறதுக்கு சண்டையில அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க அல்லாஹ்வோட உதவி வரப்போற? ஒதுங்கணும். இது இந்த பொறுப்புகளை எல்லாரும் பாரதத்துக்கு விரும்பப்படாது. இது ஆசைப்படுற பொறுப்பு இல்லை. இது சும்மா நான் பதவிக்கு வரணும், நான் வரணும் என்று வரப்படாது. அப்படி வாரவனுக்கு கொடுக்கவும் கூடாது. பாருங்க ஊர்ல நல்லவங்க இருக்கிறாங்களா, நல்ல படிச்ச மட்டத்தை பாருங்க, வாலிப சமுதாயத்தை கொஞ்சம் பாருங்க, துடிப்புள்ளவங்களை பாருங்க. சும்மா வயசாளிகளையே போட்டுக்கொண்டு இருக்கிறதும் இல்ல, நல்ல துடிப்புள்ள பள்ளியோட தொடர்புள்ள நல்ல எக்ஸுவான அறிவுள்ள கல்வி அறிவுள்ள பொருளாதாரத்தில் ஒழுக்கத்தில் எல்லாத்திலையும் உள்ள வாலிபர்களையும் கொஞ்சம் முன்னுக்கு எடுங்க. வாழ்ந்ததுக்கு ஒரு தடயத்தை வச்சுட்டு போங்க. உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு தடயத்தை வைங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த ஒரு வாலிபர் 36 வயசுல மௌத்தா போறாரு. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 6 வருஷம். 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வராரு, 36 வயசுல மௌத்தா போறாரு. 6 வருஷம் தான் இஸ்லாத்துல இருந்தாரு. சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலு. எப்படியான மௌத்து தெரியுமா? மௌத்தா போய்த்தாரு. اهتز عرش الرحمن لموت سعد بن معاذ.
சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அரசும் நடுங்கிடுச்சு. என்ன செஞ்சிருப்பாரு இந்த 6 வருஷத்துக்குள்ள? என்ன செஞ்சிருப்பாரு இந்த வாலிபர்? ஜனாசாவுல கலந்து கொண்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பிரல்ல நடந்து வந்தாங்க. பெரும்பிரல்ல சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன இது? கபருக்குள்ள கொண்டு வச்ச உடனே ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சிரிச்சாங்க. என்ன இது கேட்கப்பட்டுச்சு. யார ரசூலுல்லாஹ் என்ன 2-3 விஷயத்தை கண்டமே ஸஅதுடைய ஜனாசாவுல சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுல. சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய அளவுக்கு 6 வருஷத்துக்குள்ள என்னடா வாப்பா செஞ்சாரு அவரு? இது மாதிரி தடயத்தை வைங்க. பொறுப்புதாரிகளே, நிர்வாகிகளே, ஒரு 3 வருஷம் நீங்க பொறுப்புக்கு வாரீங்க. பெரியோரு அமானிதம், பெரியோரு சுமை. இந்த அமானிதத்தை இது அதாவது பதவிக்கு மோகம் கொண்டு ஒரு தலைவராக, செயலாளராக, பொருளாளராக, ஒரு நிர்வாகியாக இருந்துட்டு போகணும் என்ற நோக்கத்தில் வராம, அல்லாஹ்வே என்னை இந்த பள்ளிக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய், எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறாய், 3 வருஷமும் இது எனக்கு பெரியோர் மண்டக்குத்து, இது ஒரு பெரிய ஒரு பாரம், இது பெரிய ஒரு சுமை. அல்லாஹ்வே நீதான் எனக்கு வழிகாட்டணும் என்று ஒவ்வொரு நிர்வாகியும் அழுது துவா கட்டி இந்த ஊரையும் இந்த மஸ்ஜிதையும் வழி நடத்துறதுக்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல